உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையா? போயும் போயும் அந்த துளசிதான் உங்களுக்கு கிடைச்சாளா? ரொம்ப நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்த உங்க பையனுக்கு இப்படி இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எங்க மாமியார் ரங்கநாயகி அம்மா தான் அந்த துளசிய பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பத்ரி தலையில கட்டி வைக்க பாக்குறா. ப்ளீஸ் ப்ளீஸ் அதுக்கு நீங்க பலியாடாதீங்க. இல்ல மானம் கெட்டு வாழறது ஒரு பெரிய விஷயமே இல்ல நீங்க நினைச்சேன்னா அந்த துளசிக்கும் பத்ரிக்கும் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க. என்ன காரியமா பண்ணிட்டு நான் மட்டும் இந்த நேரத்துக்கு வரல. குழந்தைய பார்த்திருக்க முடியாது. உயிரில்லாத சடலத்துக்கு முன்னாடி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்திருப்பேலே. ஏமா இப்படி பண்ண? ஏமா இப்படி பண்ண? ஏமா எங்களெல்லாம் விட்டு போறதுல முடிவு பண்ணிட்டியாமா? நீங்க இப்படி பண்ண நோக்கு என்னக்கா கோர? இப்ப மட்டும் அப்பா பாக்கலன்னா உன்னை நிரந்தரமா பார்க்க முடியாம பண்ணிருப்ப. ஏன் இப்படி பண்ண? 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 எனக்கு வாழவே பிடிக்கல. இனிமே நான் ஏன் வாழணும்? சஞ்சய் போன பிறகு நானும் போய் சேர்ந்திருக்கணும். இந்த ஊர் உலகம் எப்படி எல்லாம் பேசுறது தெரியுமா? சஞ்சய் இறந்ததுக்கு நான் தான் காரணமா? இப்ப சுரேஷ்க்கு அடிபட்டதுக்கு கூட நான் தான் காரணமா? நான் தரித்திரமா? என்ன என்னென்னமோ பேசுறது? இது தரித்திரம் இல்லம்மா. யாருமா சொன்னா? என் பொண்ணுமா மகாலட்சுமிமா. மகாலட்சுமிமா அக்கா கௌஷிகா, நீ ஏன் இப்படி தப்பு தப்பா கற்பனை பண்ணிட்டு எதுக்கு இப்படி ஒரு அபத்தமான முடிவு எடுத்த? சொல்லுக்கா. என்னால நிம்மதியா வாழ முடிஞ்சா நான் ஏன் இப்படி பண்றேன்? நான் வாழற வாழ்க்கை என்னால சகிச்சுக்க முடியல. எனக்கு என் மேல வெறுப்பா இருக்கு. வாழவே பிடிக்கல. தினம் தினம் சாகிறத விட ஒரேடியா செத்துலான்னு முடிவு பண்ணிட்டேன். நீ ஏன் சாகணும்? என் 4 பொண்ணுகளையும் கஷ்டத்துல வளர்த்தாலும் வீரமா வளர்த்திருக்கேன்டா. என் பொழுதுங்க வாழறதுக்கு தான் உதாரணமா இருக்கணுமே ஒழிய சாகிறதுக்கு யாருமே உதாரணமா இருக்க கூடாதுடா. எவ்வளவு பெரிய களங்கத்தை ஏற்படுத்த பார்த்தோமா? இத்தனை நாள் எவ்வளவு கஷ்டத்தையும் சோகத்தையும் சோதனையும் தாங்கிக்கிட்டு இருந்த நீ இப்படி திடீர்னு முடிவு எடுத்துட்டியேம்மா. ஏமா ஏமா இப்படி எல்லாம் பண்ண? நீ தெரிஞ்சு செஞ்சியோ தெரியாம செஞ்சியோ எனக்கு தெரியாதுமா. ஆனா இப்ப நீ பண்ண காரியம் இந்த ஊரு உலகத்துக்கெல்லாம் தெரிஞ்சதில்ல. அதுல ஏற்படுற அவமானத்தாலேயே நீ நான் இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறமும் உன் முடிவுல எந்த மாற்றம் இல்லைன்னாக்க நாம எல்லாம் ஒன்னா செத்து போயிடலாம். இன்னொரு தடவை இப்படி சொல்லாதீங்க. இந்த மாதிரி எல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா?
அம்மாடி அம்மாடி நீ இனிமே இப்படி பண்ண மாட்டேன்னு என் மேல சத்தியம் பண்ணி கொடுமா. சத்தியம் பண்ணி கொடுமா. இனிமே பண்ண மாட்டேன்ப்பா, பண்ண மாட்டேன். அம்மா சீதா, அக்கா உள்ள அழைச்சிட்டு போய் சூட காஃபி ஏதாவது போட்டு கொடுமா. போமா. அம்மா கௌசி உள்ள போமா. உள்ள போ. கூட்டிட்டு போமா. போ. தைரியமா இருக்கணுமா. இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன செய்வ பெருமாளே, பெருமாளே, என்ன செய்ய போறேன்? என்னடா இப்படி கேட்ட? ஸ்டீவர்சன் கம்பெனில வேலை பார்க்கறாளே அந்த துளசியா? ஆமா, அவளைதான். அவளை உனக்கு முன்னாடியே தெரியுமா? இன்னைக்கு ஸ்டீவர்சன் உயிரோட நடமாடிக்கிட்டு இருக்காருன்னா அது காரணமே துளசி தான். என்னடா இப்படி சொல்ற? ஸ்ரீவத்சன் உயிர் பழைக்கிறதுக்கு காரணம் துளசியா? ஆமா, துளசி தன்னோட கிட்னியை தானமா ஸ்டீவர்சனுக்கு கொடுத்ததுனால தான் என்னால ஸ்டீவர்சனை காப்பாற்ற முடிஞ்சது. ஆனா அந்த பொண்ணு துளசி தான் தான் கிட்னியை டொனேட் பண்ணதா யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கிட்டாங்க. இருந்தாலும் இதை ஏன் நான் உங்ககிட்ட சொல்றேன்னா, அதுக்கு காரணம் நீ கட்டிக்க போற பொண்ணு எவ்வளவு வசதியானவன் நீ தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். துளசிக்கு பண்ணி கொடுத்த சத்தியத்தை மீறி நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லியிருக்கேன். என்ன டாக்டர் சொல்றீங்க? துளசி எவ்வளவு பெரிய விஷயத்த எங்க யாருக்கிட்டயுமே சொல்லாம செஞ்சிருக்கா. அது தப்பு இல்ல? அம்மா சத்தம் போடாதீங்கம்மா. துளசி ஒரு நல்லவர் காப்பாத்துறதுக்காக அவ கிட்னியை டொனேட் பண்ணிருக்கா. அதுல தப்பே இல்ல. அது என்கிட்ட சொல்லிட்டு தான் செய்யணும்னு அவசியம் இல்ல. அம்மா நீங்க பேசாம இருங்க. டேய், உங்க அம்மா அந்த காலத்து ஆளு, அதனாலதான் புரியாம பேசுறாங்க. நீ ரொம்ப ஃபார்வர்டட் மைண்ட். துளசி செஞ்ச தியாகத்தை நீ புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ரியலி யூ ஆர் கிரேட். ஆமாண்டா, அவ தியாகத்தை நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். கல்யாணத்துக்கு மறக்காம வந்துரு. கட்டாயம் வரேன். பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. அம்மா போலாமா? சரிம்மா. பெருமாளே, நான் பிறந்த உடனே என்னோட தோப்பனர் என்ன உன் காலடியில தான் கொண்டு வந்து போட்டார். உன்னோட துளசி தீர்த்தத்தை தான் நான் முதல்ல ஆகாரமா சாப்பிட்டேனா. அப்புறம் நான் உன்னோட சன்னிதானத்துல தான் விளையாடிட்டு இருந்தேனா. உனக்கு படைச்ச பிரசாதத்தை சாப்பிட்டுதான் இன்னைக்கு ஒரு மனுஷியா உன் முன்னாடி நின்று இருக்கேன். நீ போட்டு இருக்கிற துளசி மாலைய நான் தான் தினம் தொடுத்து தரேன். என்னோட கல்யாணமும் ஓ முன்னாடி இந்த சன்னிதானத்துல தான் நடந்தது. நீதான் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்தேன்னு நான் பெருமையா நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு வாச்ச புருஷன் என்னை எந்த வகையிலுமே சந்தோஷமா வச்சுட்டதே இல்லை. நான் நகை நட்டுக்கோ பட்டு புடவைக்கோ ஆசைப்படல. நான் ஆசைப்படுறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நான் தாயில்லாத பொண்ணு. என்னோட இந்த மனக்குமுறல நான் உன்னண்டதான் சொல்லி தீர்த்துக்கணும். நேக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆகியும் என்ன அம்மானு கூப்பிட ஒரு குழந்தை இல்லை. என் தங்க பத்மாக்கு நேக்கு அப்புறம் தான் கல்யாணம் நடந்தது. அவளும் பிள்ளைய பத்துண்டு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கா. எல்லாரும் என்ன மல்லடி மல்லடின்னு என் காது படவே சொல்லும் போது நெருப்பள்ளி நெஞ்சில கொட்டின்ற மாதிரி இருக்கு. என்ன நீதான் கூடிய சீக்கிரம் தாயாக்கணும். நீக்கு ஒண்ணு விட்டா வேற கதியே இல்லை. ஏண்டி வைஷோ, கல்யாணம் ஆயிட்டாலே புருஷன் தான் கடவுளும்பா. என்ன பசியில தவிக்க விட்டுட்டு இங்கனடி பண்ணிட்டு இருக்க? என் மன ஆதங்கத்தை பெருமாள் கொட்டி தீத்தின்னு இருக்கேன். உண்மையான பக்திக்கு பதிதான் பெருமாள். உனக்கு என்ன குறைன்னு சொல்லு, நான் தீர்த்து வைக்கிறேன். பொண்டாட்டி சொல்லி புருஷன் தீத்து வைக்கிற பிரச்சனை இல்லைங்க இது.
புருஷனுக்கா அக்கறை இருக்கணும். பேண்ட் ஷர்ட்டை போட்டுண்டு இப்படி ஊரை சுத்திட்டு வர்றது ஒன்னும் கௌரவம் இல்ல. அதுக்கும் மேல ஒண்ணு இருக்கு. அததான் என்னன்னு கேக்குறேன். என்னண்ட கேட்க வேண்டாம். உங்க குழந்தையா வாழ்றாளே வாழ்க்கை, கொஞ்சம் அதை பார்த்தா தெரிஞ்சுக்கோங்க. அவளுக்கு ஜாக் பாட் அடிச்சது, மாடி வீட்டு பணக்காரி ஆயிட்டா. உன் தலையெழுத்து, என்ன கட்டிண்டு மிடில் கிளாஸ் வாழ்க்கை வாழ்ற. என்ன பண்றது? சூசகமா சொன்னா புரிஞ்சுக்க தெரியல. நான் குழந்தைய பத்தி பேசிட்டு இருக்கேன், இவர் என்னடானா எதையோ பத்தி பேசிட்டு இருக்காரு. என்னடி முணுமுணுக்கிற? எதுவா இருந்தாலும் என் காது பட சொல்லு. பெருமாள் காதுல போட்டுட்டு அவர் பாத்துப்பாரு. முதல்ல ஆத்துக்கு போய் இலைய போடுறே, எனக்கு பசிக்கிறது. எது தவறுனாலும் வேளை வேலைக்கு கொட்டிக்கிறது மட்டும் தவறாதே உங்களுக்கு. வந்து கொட்டிக்கோங்க. அம்மா அம்மா ரங்கநாயகி அம்மா உத்தரவாதம் கொடுத்ததுனாலதான் நான் துளசியை கட்டிக்க சம்மதிச்சேன். ஆனா அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப டாக்டரை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. அவ ஏன் கூட தான் கிட்னி கொடுக்கறதுக்காக டெஸ்ட்டுக்கு வந்தா. டெஸ்ட் ரிசல்ட் என்னாச்சுன்னு நான் அவகிட்ட கேட்டப்போ என்னோட கிட்னி ஸ்ரீவத்சனுக்கு பொருந்தலன்னு என்கிட்டயே போய் சொல்லிட்டான். ஒரு தாசி கொளுத்த பொண்ணு அவளோட பிறப்பை பெருசா எடுத்துக்காம அவளை என் மனைவியை ஏத்துக்க சம்மதிச்சது எனக்கு தப்புன்னு தோன்றதுமா. என்கிட்ட மறைச்சி அவளோட கிட்னி ஸ்ரீவத்சன் கொடுத்து அவரை காப்பாத்துற அளவுக்கு ஸ்ரீவத்சன் அவளுக்கு முக்கியமானவன் ஆயிட்டானா? ஏண்டா இங்க ஆத்துல இவ்ளோ கோவப்படுற நீ, அங்க ஆஸ்பத்திரியில டாக்டர் முன்னால நான் துளசி மேல கோவப்பட்டப்ப என்ன அடிக்கின? ஆமா, நான் எனக்கு விரும்பியோ விரும்பாமலையோ முற்போக்குவாதின்ற ஒரு முத்திரை விழுந்துருச்சு. அதனால இந்த சமூகத்துல ஒரு முற்போக்குவாதியா மெயின்டைன் பண்ண வேண்டியதாகி போச்சு. அதனாலதான் நீங்க டாக்டர்கிட்ட பேசும்போது நான் உங்களை அடக்க வேண்டியதா போச்சு. ஆனா உள்ளுக்குள்ள துளசி ஸ்ரீவத்சன் கிட்னி கொடுத்தது கேள்விப்பட்ட உடனே எவ்வளவு கோவப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். அவ என்னதான் காரணத்தை சொன்னாலும் எனக்கு தெரியாம ஸ்ரீவத்சன் கிட்னி கொடுத்தது மன்னிக்க முடியாத தப்பு. என்னடா கூத்து இது? கல்யாணம் பண்ண போறவன் நீ. கிட்னியை கொடுக்கறதுக்கு முன்னாடி உன்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொடுத்துருக்கணும். இல்ல கொடுத்த பிறகாவது உன்கிட்ட உண்மையை சொல்லியிருக்கணும். புருஷனா வரப்போறவனுக்கு தெரியாம ஒரு பொம்மநாட்டி கிட்னியை கொடுத்துருக்கானா சாமானியப்பட்ட விஷயமா என்ன? உன்கிட்ட சொல்லிட்டு உன் சம்மதத்தோட தானே அவ இதை செஞ்சிருக்கணும். கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி இருக்கிறவ கல்யாணத்துக்கு அப்புறம் என்னெல்லாம் கூத்து கட்ட போறாளோ தெரியலையே. புருஷனா வரப்போறவங்கிட்டையும் புருஷன் வீட்லயும் மறைக்கிற விஷயத்தை தாண்டா மறைக்கணும். இப்படிப்பட்ட விஷயத்தையே மறைச்ச துளசி நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் வேற என்னென்ன விஷயத்தெல்லாம் மறைக்க போறாளோ தெரியலையே. மனசுக்குள்ள இவ்வளோ ரகசியத்தை மறைச்சுண்டு உனக்கு கழுத்தை நீட்டி தாலியை வாங்கிக்கிறவோ அந்த தாலியை வாங்கினதுக்கு அப்புறம் உனக்கு உண்மையா நடந்துப்பான்னு நீ எப்படிப்பா நம்ப முடியும்? நீ அவளை கல்யாணம் பண்ணிண்டா உன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையும் நாசமாயிடுமோன்னு எனக்கு பயமா இருக்குப்பா. நீ அவளுக்கு தாலி கட்டி அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கணும்னு எடுத்த உன்னோட முடிவு தப்போன்னு எனக்கு தோன்றுதுப்பா. நான் எடுத்த முடிவு தப்போன்னு எனக்கும் தோணதாமா செய்து அதை மறுபரிசீலனை பண்ண வேண்டிய வேலை வந்துச்சுன்னு நினைக்கிறேன். என்னைக்கு அவ ஸ்ரீவத்சன் கிட்னி கொடுத்ததை என்கிட்ட மறைக்கணும்னு முடிவு பண்ணாலோ அன்னைக்கே நானும் முடிவு பண்ணிட்டேன் அவ எனக்கு உண்மையானவளா இருக்க மாட்டான். டேய், நீ சின்ன குழந்தையா இருக்கச்சு நம்ம குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டப்போ நான் உன்னை ரங்கநாயகி அம்மா வீட்டில் எடுபிடி வேலைக்கு விட்டேன். உனக்கு படிப்பு மேலே இருக்கிற ஆர்வத்தை தெரிஞ்சுண்டு உன்னை அவங்க நல்லா படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஆளாக்கியிருக்காங்க. ஆனால் அதுக்காக உன்னை இப்படி படுகொழியில் தள்ளுறத என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியுமா? இன்னொரு ஒரு விஷயம் தெரியுமாடா, நம்ம ஊர் திருவிழாவில் ஆட்டை குளிப்பாட்டி மாலை போட்டு அதுக்கப்புறம் அதை வெட்டுற மாதிரி உன்னை வளர்த்து ஆளாக்குனதுக்கு கைமாறா உன் வாழ்க்கையே நாசமாக்க நினைக்கிறத என்னால அனுமதிக்கவே முடியாதுடா. அந்த ரங்கநாயகியமா ஸ்ரீவத்சன் உட்பட அந்த ஒட்டுமொத்த குடும்பமே ஏமாத்தணும்னு முடிவு பண்ணி உன்னை ஏமாத்திருக்காங்க. நான் தான் இங்க இல்லையே. உனக்காக இதை கேட்க யாரும் இல்லைங்கிற நினைப்புல அவங்க இதை செஞ்சிருக்காங்க. ஆனா நான் இதை விட மாட்டேன். அந்த ரங்கநாயகியை சந்திச்சு நீதி கேட்க தான் போறேன்.
வாங்கோ சுரேஷ், வாங்கோ. இப்ப உடம்பு எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தெம்பா இருக்க போய் தானே நீ கூப்பிட்ட உடனே கோயிலுக்கு உடனே வந்திருக்கேன். ஆமா, என்ன விஷயமா வர சொன்ன? பிரசாதம் எடுத்துக்கோங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு தான் உங்களை வர சொன்னேன். நேத்து உங்க அம்மா எங்க ஆத்துக்கு வந்திருந்தா தெரியுமோ? என்னது? எங்க அம்மா உங்க ஆத்துக்கு வந்திருந்தாளா? என்ன விஷயமா வந்திருந்தா? அதை ஏன் கேக்குற? எங்க ஆத்துக்கு வந்தது மட்டும் இல்லாம எங்க அக்கா கௌசல்யாவையும் எங்களையும் உண்டு இல்லைன்னு பண்ணிட்டா தெரியுமா? அப்படி என்ன பேசினா? எங்க அக்கா ராசி இல்லாதவளாம். அவளோட ராசி தான் சஞ்சயை கொன்னுடுதான். அவ கூட நீங்க ஆட இருந்த ராசி தான் உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுதான். இப்படி ஏதேதோ பேசினா தெரியுமா? ஏன் ஏன் எங்க அம்மா உங்காத்துக்கு வந்து கௌசல்யா மனசு வருந்தும்படி பேசணும்? அதோட விட்டாங்களா உங்க அம்மா? நீங்க கௌசல்யாவை மனசுல வச்சுட்டுதான் வேற எந்த புண்ணியும் வேண்டான்னு சொல்லிட்டேலாம். எங்க அக்கா செத்து போனாதான் நீங்க வேற கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்லுவேணாம். அதனால எங்க அக்காவை செத்து போன்னு சொல்லிட்டு போயிட்டா உங்க அம்மா. எவ்வளவு மோசமான பேச்சு! எங்க அம்மாவுக்கு புத்தி கெட்டு போச்சு. அதான் கௌசி இப்படி தரக்குறைவா பேசிட்டா. எங்க அம்மா சார்பா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எங்க அம்மா பேசினதுக்கு உங்க குடும்பத்துல எல்லாரையும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்க அம்மா சாதாரணமாவ பேசிட்டு போனாங்க, எவ்வளவு மோசமா பேசிட்டு போனாங்க. எங்க அக்கா கௌஷி உங்க அம்மா பேசினதால மனசு வருத்தப்பட்டு நேத்து ராத்திரி தற்கொலை பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா. அதுக்கான முயற்சியிலையும் இறங்கிட்டா. எங்க அப்பா தற்செயல பார்த்ததுனால அவளை தடுத்து நிறுத்திட்டார். ஒருவேளை எங்க அப்பா பார்க்காம இருந்தாலோ இல்ல கொஞ்சம் லேட்டா போயிருந்தாலோ எங்களுக்கு கௌஷிய கை இல்லாமலே போயிருப்பா. போதுங்க, எல்லாம் போதும். இனிமேலும் என் கௌஷியக்கா கஷ்டப்பட்டு இருக்கிறத பார்க்க என்னால முடியாது. இந்த பிரச்சனைக்கு உங்களாலதான் முற்றுப்புள்ளி வைக்க முடியும். நீங்க தான் வச்சு ஆகணும். எங்க அம்மா கௌசியை பேசினது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அப்படிலாம் அடுத்தவங்கள பேசுற அளவுக்கு ரொம்ப மோசமான ஆள் கிடையாது எங்க அம்மா. எங்க ஆத்துல என்ன வச்சு அடுக்கடுக்கா ஏற்பட்ட பிரச்சனைகள் தான் எங்க அம்மாவை அப்படி பேச வச்சிடுத்து. என் மன்னியோட தங்க வந்தனாவை எனக்கு கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு முடிவு பண்ணாங்க. நான் மறுத்ததால என் மன்னி அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா. நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறச்ச எனக்கே தெரியாம அந்த வந்தனாவுக்கும் எனக்கும் நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் நடந்துச்சு. தட்டு மாத்திர நேரத்துல நான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து திரும்பிட்டதால அந்த நிச்சயதார்த்த ஏற்பாடுகளை நிறுத்திட்டேன். வந்தனா அப்பா சொக்கலிங்கத்தை திட்டி அனுப்பிட்டேன். நான் கௌசல்யாவை நினைச்சுட்டு இருக்கிறதால தான் எங்க அம்மாவோட கோபம் கௌசல்யா பக்கம் திரும்பி இருக்கணும். அதான் வீட்டுல வந்து இந்த அளவுக்கு திட்டி இருக்கணும். ரங்கநாயகியம்மா, ரங்கநாயகியம்மா, எங்க இருக்கீங்க? கொஞ்சம் வரீங்களா? ரங்கநாயகியம்மா. யார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன பத்மா, இந்த மாமியா உனக்கு தெரியலையா? துளசி கழுத்துல தாலி கட்ட போறானே பத்ரி, அவனோட அம்மா. உன் மாமியாருக்கு ரொம்ப வேண்டியப்பட்டவா. உன் கல்யாணத்து போது கூட வந்திருந்தாளே, உனக்கு ஞாபகம் இல்லையா? ஓ, அந்த பணத்தாசை பிடிச்ச ஓடுகாலிக்கு தாலி கட்ட போற பத்ரியோட அம்மாவா நீங்க? ஏமா, உங்க பையனுக்கு வேற ஒரு நல்ல பொண்ணா பார்த்து உங்களால கல்யாணம் பண்ணி வைக்க முடியலையா? போயும் போயும் அந்த துளசிதான் உங்களுக்கு கிடைச்சாளா? ரொம்ப நாளா கல்யாணமே வேண்டான்னு இருந்த உங்க பையனுக்கு இப்படி இப்படி ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். எங்க மாமியார் ரங்கநாயகி அம்மா தான் அந்த துளசிய பத்தி சரியா தெரிஞ்சுக்காம பத்ரி தலையில கட்டி வைக்க பாக்குறா. ப்ளீஸ் ப்ளீஸ், அதுக்கு நீங்க பலியாடாதீங்க. இல்ல மானங்கெட்டு வாழறது ஒரு பெரிய விஷயமே இல்ல நீங்க நினைச்சேன்னா அந்த துளசிக்கும் பத்ரிக்கும் தாராளமா நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க. நீ சொன்னாலும் சொல்லாட்டாலும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. நான் அதை பத்தி பேசுறதுக்காக தான் வந்தேன். கூப்பிடு உன் மாமியாரு ரங்கநாயகி அம்மாவை, நான் பேசிக்கிறேன். ஏண்டி பத்மா, பழ நழுவி பால்ல விழுந்து அது நழுவி வாயில விழுந்த மாதிரி ஆயிடுத்து. நீ எவ்வளவோ ட்ரை பண்ண இந்த கல்யாணத்தை நிறுத்தணும்னு, அது தானா நிக்கிறது. உன் வேண்டுதலுக்கு ஒரு சக்தி இருக்குடி. பின்ன இந்த பத்மா என்ன துளசி மாதிரியா? பத்மா பத்தினி.
வானத்தை பார்த்து மழை பெய்யும்னு சொன்னா பெய்ய ஆரம்பிக்கும். ஆனா அவ வெளியில வந்தா பெய்யற மழை கூட நின்னுடும். ஏய் வாடி வாடி, எப்படி இருக்க? எவ்வளவு நாளாச்சு உன்னை பார்த்து. நல்லா இருக்கியா? நிறுத்து. நான் ஒன்னும் உன்னோட குசல விசாரிக்க வரல. ஏன் புள்ள பத்ரி உனக்கும் புள்ள மாதிரி தானே. அவன் என்ன தப்பு பண்ணா? அவனுக்கு ஏன் இப்படி ஒரு மோசமான பொண்ணை பேசி முடிச்சிருக்க? துளசிய பத்தி நோக்கு யாரோ தப்பான தகவல் கொடுத்துருக்கான்னு நினைக்கிறேன். அந்த கோவத்துல தான் நீ இங்க வந்திருக்க. இங்க பாரு, நீ நினைக்கிற மாதிரி தப்பான ஆள் கிடையாது துளசி. அவ ரொம்ப நல்லவ, ஏன் பொண்ணு மாதிரி. துளசியை பத்தி நீக்கு ரொம்ப நன்னாவே தெரியும். பத்ரிய பெத்தது வேணா நீயா இருக்கலாம், ஆனா பத்ரிய வளர்த்து ஆளாக்குனது எல்லாமே நான் தானே. நீக்கு தெரியாதா பத்ரிக்கு எப்படி வாழ்க்கை அமைச்சு தரணும்னு? ஆமாமா, நோக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் செஞ்சிருக்கேன்னு தானே நானும் சொல்ல வரேன். என்னடி வளர்ற? ஆமா, நான் சொல்றதெல்லாம் இப்ப வளரலாதான் தெரியும். இது வரைக்கும் நீ பத்ரிக்கு நல்லது செய்யறவன் நினைச்சுதான் நானும் பத்ரியும் ஏமாந்து போனோம். இப்பதானே தெரியுது நீ பத்ரிய படுகுழியில தள்ள பாத்திருக்கேன்னு. பத்ரிக்கேன்னு பார்த்து வச்சிருக்கியே துளசின்னு ஒரு அற்புதமான பொண்ணு. அவ எப்படிப்பட்டவன்னு நீக்கும் பத்ரிக்கும் நன்னா தெரிஞ்சு போச்சு. உன்னண்ட யாரோ அவளை பத்தி தப்பு தப்பா பேசியிருக்கா. அவ பேச்சு எதையும் கேட்காத. துளசி ரொம்ப நல்லவடி, பத்ரிக்கு ஏத்த மனைவியா இருப்பா. துளசிக்கு நான் உத்தரவாதம் தரேன். நீ தானே அவளுக்கு உத்தரவாதம் தரணும். ஏன்னா உன் புள்ள ஸ்ரீவத்சம் உயிரை அவதானே காப்பாத்திருக்கா.